பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சி 153வது தொடரிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை நேயர்களுக்கு பல வருட காலங்களாக பிரே டிவி தொகுத்து வழங்குகிறது. அந்த அடிப்படையிலே முதலாவதாக வளமை போன்று இன்றும் புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவை ஹத்தீப் அப்துர் ரஹ்மான் அஸ்-சுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு சூரத்துல் ஃபாத்திஹா, அது நேர்வழியின் திறவுகோலாகவும் வாழ்க்கையின் திட்டமாகவும் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு இந்த வேதத்தை கொடுத்து, இந்த வேதத்தில் எந்த பொய்யும் மாற்று விடயங்களும் மாற்றப்படாத விடயங்களும் இந்த வேதத்திலே இருக்கிறது. பொய்யான எந்த ஒரு விடயமும் இந்த வேதத்தில் கிடையாது. அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த வேதத்தை உலகத்துக்கு எங்களுக்கு வழங்கியிருக்கிறான், நேரான பாதையை காட்டுவதற்காக வேண்டி. இந்த வேதம் இது ஒரு நீர் ஊற்றை போல, தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நீர் ஊற்றை போல இது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இது அதாவது என்னுடைய செல்வத்தை செலவழிப்பதன் மூலமாக செல்வம் தீர்ந்து விடும். ஆனால் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, படிப்பதன் மூலம், வாசிப்பதன் மூலமாக குர்ஆனுடைய கண்ணிய மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதிகமாக இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக யாரும் சடைவடைய மாட்டார்கள். இன்பம் அது கூடிக்கொண்டே போகும். உள்ளத்தால் யார் இந்த குர்ஆனை ஓதுகிறார்களோ, படிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார், அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் பயனளிக்கும். காது தாழ்த்தி கேட்கக்கூடியவர்கள், நல்ல எண்ணத்தோடு கேட்கக்கூடியவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. குர்ஆனை சுமந்தவனே, குர்ஆனை ஓதிக்கொண்டே இரு, திருத்தமாக நிறுத்தி ஓதுவாயாக. அல்லாஹ் தஆலா மறுமையில் அவரை பார்த்து, குர்ஆன் ஓதக்கூடியவரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், உண்மையான முஃமின் நீதான், குர்ஆனை ஓதக்கூடியவனே. குர்ஆனை கொண்டு நீ தேவையற்றவனாக இரு, குர்ஆன் போதுமானது. அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடக்கூடியவனாக இரு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையான வெற்றியாளி யார் என்றால், தன்னுடைய எல்லா விடயங்களும், கவனங்களையும் சிந்தனைகளையும் அவர் குர்ஆனின் பக்கம் திருப்பக்கூடியவராக இருக்க வேண்டும். உண்மையான வெற்றியாளர், அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் குர்ஆனின் பக்கம் சாயக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மையிலே பாக்கியசாலி யார் என்றால், இந்த குர்ஆனை கருத்தை விளங்கி ஓதுவதற்கு அல்லாஹ் யாருக்கு கிருபை செய்திருக்கிறான் அவர்தான் பாக்கியசாலி. குர்ஆனை கொண்டு படிப்பினை பெறுவதற்கு அல்லாஹ் யாரை தெரிவு செய்திருக்கிறான் அவர் பாக்கியசாலி. குர்ஆனை ஓதக்கூடியவர் ஒரு பூஞ்சோலையிலே மேயக்கூடியவரை போல, அந்த பூஞ்சோலை இருக்கக்கூடிய நீர் அருவிகளில் நீராடக்கூடியவரை போல எல்லா விடயங்கள் அவருக்கு கிடைத்துக் கொண்டே போகும். அதாவது தாகத்தின் போது கிடைக்கின்ற தண்ணீர் துளியை விட, பனித்துளியை விட அது மனிதனுக்கு இன்பம் அளிக்கக்கூடியதாக, மனிதனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. அதே போன்று மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தூக்கத்தை விட, தூங்குகின்ற போது ஒரு இன்பம் ஏற்படும், அந்த தூக்கம் என்ற இன்பத்தை விட குர்ஆனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு இன்பமானதாக இருக்கும், அவனுடைய கண்களுக்கு இன்பமானதாக இருக்கும் என்ற கவிதையை படித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய காலம் சடவாதம் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. அதே போன்று மோசமான சிந்தனைகள் பரப்பப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஷரியத்துக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் குர்ஆனுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தேவைப்படுகிறது. குர்ஆன் மனிதனை நேரான பாதையை காட்டக்கூடியதாக, நல்வழிப்படுத்தக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. அதே போன்று மனிதனுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களை இந்த குர்ஆன் போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவும் அவ்வாறு தான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவும் அதே போன்றுதான், அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பல இடங்களிலே, இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் மறுமையை நினைத்து அஞ்சக்கூடியவர்களுக்கு, என்னுடைய தண்டனையை பயப்படக்கூடியவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்கள். சூரா காஃப் 45வது வசனம். அதே போல அல்லாஹ் சூரா யூனுஸ் 57வது வசனம் சொல்ற, மனிதர்களே, உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களின் பக்கம் அல்லாஹ்விடத்திலிருந்து நல்ல உபதேசம் வந்திருக்கிறது. அது மனித உள்ளங்களுக்கு ஷிஃபாவாக, ஆரோக்கியமாக இருக்கிறது, மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடியதாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மார்க்கம், அவருடைய வேதம் மிக நேர்த்தியானது, மிகவும் உறுதியானது. நேர்வழி, உலகத்துக்கு நேர்வழி என்ற ஒளி, சூரியன் அந்த குர்ஆனி மூலமாகத்தான் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று ஒரு முக்கியமான ஒரு சூரா சம்பந்தமாக சூராவுடைய விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். சூரத்துல் ஃபாத்திஹா. ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில், ஃபர்லான தொழுகைகள் தொழக்கூடிய ஒரு முஃமின் 17 தடவைகள் 17 ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு தான் தொழுகையை அவர் ஆரம்பிக்கிறார். குர்ஆனும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அது மடக்கி ஓதப்படக்கூடிய சபஉல் மசானி என்று சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மஹத்தான ஒரு சூரா, குர்ஆனில் இருக்கக்கூடிய மஹத்தான சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அந்த சஹாபியை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சூறாவை நான் கற்றுத்தருகிறேன். குர்ஆனில் மிக கண்ணியமான மகத்தான ஒரு சூரா. இந்த பள்ளிவாசலிருந்து நீங்கள் வெளியே செல்வதற்கு முன்னால் ஒரு சூறாவை உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து வரக்கூடிய அந்த 7 சபஉல் மசானி மடக்கி ஓதப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூரா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறாவை குறிப்பிட்டார்கள். அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் அவர்களின் வாயிலாக அறிவிக்கிறார்கள். குர்ஆனுடைய ஆரம்பம், அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கடைசி, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதிகள். குர்ஆனுடைய ஆரம்பம் என்ன?
சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரா பக்ராவுடைய கடைசி பகுதியும் அது ஒரு ஒளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதிகளை நீங்கள் ஓதி ஏதேனும் ஒரு விடயத்தை அல்லாஹ் இடத்தில் கேட்டால் நிச்சயமாக அது கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 ஒளிகள் எனக்கு கொடுக்கப்பட்ட 2 ஒளிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரா பக்ராவுடைய கடைசி பகுதிகளையும். எந்த நபிக்கும் அது போன்ற வார்த்தைகள் வசனங்கள் கொடுக்கப்படவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சரியான சனதிலே பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யாரு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் தொழுவார்களோ, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் யார் தொழுவார்களோ அவருடைய தொழுகை குறையுள்ளது என்று 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் சூரத்து ஸலா, தொழுகையுடைய சூரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் குத்ஸிலே வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகையை நான் எனக்கு என்னுடைய அடியானுக்கு இடையில் 2 பாதிகளாக பிரித்திருக்கிறேன். எனது அடியான் எதை கேட்கிறானோ அதை நான் அவனுக்கு கொடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று நான் சொன்னால் அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லி ஒரு அடியான் சொன்னால் அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஒரு அடியான் சொல்கிற போது, யா உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்தில் உதவி தருகிறேன் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்வானாம், இது எனக்கும் உனக்கும் இடையில் இருக்கக்கூடிய அம்சம். என்னுடைய அடியான் எதை கேட்கிறான் அதை நான் கொடுப்பேன். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالீன் என்று சொன்னால் அதுக்கும் நான் சொல்வேன், இது எனக்குரியது. என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா முக்கியமான அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சூரா. இந்த சூராவுக்கு ஈடாக குர்ஆன் எந்த சூறாவும் கிடையாது. தௌராத்திலோ இன்ஜீலிலோ ஜபூரிலோ இது போன்ற ஒரு சூரா அருளப்படவில்லை. குர்ஆனுடைய அனைத்து அடிப்படைகளும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஏகத்துவத்தின் அடிப்படை இருக்கிறது. எல்லா துஆக்களுடைய உள்ளடக்க சாராம்சம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது. அது நோய்கள் ஏற்படுகின்ற போது அதை ஓதலாம், அது ஆரோக்கியமானதாக இருக்கிறது. ஓதி பார்க்கறதுக்கு அது அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸைத் ஹுரைரா சொன்னதாக, உங்களுக்கு என்ன தெரியும், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ருக்யா, நோய்களை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடியது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு சம்பந்தமாக மிக அதிகமாக பேசியிருக்கிறார். அது ஏகத்துவத்தை, மார்க்கத்துடைய அடிப்படை அம்சங்களை, மார்க்கத்துடைய அடிப்படை நோக்கங்களை, புகழை, துஆவை, இது போன்ற விடயங்களில் உள்ளடக்கிய சூறாவாகும் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பரிபூர்ணமான புகழ் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எல்லா விதமான நன்றியும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் தன்னை புகழ்வதை விட விருப்பமான ஒன்றுமே கிடையாது. அதனால் அல்லாஹ் தன்னை குர்ஆனிலே புகழ்கின்றான், பல இடங்களிலே புகழ்கின்றான். சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்வை புகழ்வதை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூரா அஸ்-ஸுமர் 74 வசனம், சுவர்க்கவாதிகள் சொல்வார்கள், அவனுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதே போன்று சுவர்க்கவாதி சூரா ஃபாத்திர் 34 வசனம், எங்களை தொட்டும் கவலை இல்லாமல் ஆக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதே போன்று சுவர்க்கவாதி சொல்லக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான், அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். அவர்கள் அதிலே சலாம் என்று அவர்கள் சலாம் சொல்வது அவருடைய காணிக்கையாக இருக்கும். அவருடைய துஆக்களுடைய கடைசியாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கே எல்லா புகழும் என்று குறிப்பிடுவார்கள். சுவர்க்கவாதிகள் புகழ்வது எல்லாம் அல்லாஹ் குர்ஆனோட புகழ் வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். சூரா யூனுஸ் 10 வசனம். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு ஆரம்பித்திருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் நெருங்குவதை அது உள்ளடக்கி இருக்கிறது. அதனுடைய அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய பெயர்களை, பரிசுத்தமான பெயர்களை முன்னிறுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது. அவன் ரஹ்மான், அர் ரஹீம், ரப்புல் ஆலமீன், மாலிக் யௌமித்தீன் என்று அல்லாஹ்வுடைய புகழ் அங்கு பேசப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹ்வை உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னை மாத்திரமே வணங்குகிறேன் என்பதை ஒரு அடியான் ஏற்றுக்கொள்வதை அந்த சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு அழகாக உணர்த்துகிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதுக்கு பின்னால் கடைசியாக நாங்கள் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு துஆ செய்கிறோம். புகழுக்கு பின்னால், ஏகத்துவத்துக்கு பின்னால், அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக இறுதியாக நாங்கள் துஆ செய்கிறோம். அதுக்கு கடைசியாக என்ன, நல்ல விடயங்களில் நாங்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு முரணான விடயங்கள், அல்லாஹ்வுக்கு குஃப்ர் செய்யக்கூடிய விடயத்திலே நாங்கள் காஃபிர்களோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம், இணை வைக்கக்கூடிய விடயங்களில் காஃபிர்களோடு நாங்கள் தொடர்பட மாட்டோம் என்று ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالீன் என்ற அந்த வாசகம் அல் வலா வல் பரா என்ற முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறது. ஈமானோடு சேருவோம், குஃப்ரோடு நாங்கள் பிரிவோம் என்ற அந்த சிந்தனை. இந்த சூரா எங்களுக்கு துஆவை, புகழை, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதை, ஏகத்துவத்தை கற்றுத்தருகிறது. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் எப்படி நாங்கள் உதவி தேட வேண்டும் என்ற விடயங்களை எங்களுக்கு இந்த சூரா எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ்விடத்தில் எப்படி உதவி பெறுவது என்ற விடயத்தை. எனவே இந்த சூரா அல்லாஹ்வுடைய கிதாபு, வேதத்தை பொதுவாக அடியார்கள் சிந்திக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்திலே, சோதனைகள் நிறைந்த காலத்திலே, அதே போன்று நேரான பாதையை விட்டு மக்கள் வழி தவறக்கூடிய காலத்திலே குர்ஆனுடைய வசனங்களை சிந்திப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இஸ்லாத்துக்கு மாற்றமான முரணான சிந்தனைகளும், அதே போன்று இணை வைக்கக்கூடிய விடயங்களும், இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்களும் பரவக்கூடிய இந்த காலகட்டத்திலே குர்ஆனுடைய ஒளியை நாங்கள் பெறுவதற்கு முயற்சித்துக் கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய கண்ணியத்தை இழக்கச் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில், ரசூல்மார்களுடைய சஹாபாக்களுடைய கண்ணியத்தை இழக்கச் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே, அதே போன்று
பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய இந்த காலத்திலே குர்ஆனுடைய நேர்வழியின் பக்கம் நாங்கள் மிகவும் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். எனவே ஒரு தாளை பல தடவை இந்த சூறாவை நாங்கள் ஓதுகிறோம், சிந்தனையோடு ஓத வேண்டும், அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட வேண்டும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த சமூகம், இந்த குறிப்பாக இந்த இஸ்லாமிய உம்மத்து குர்ஆனுடைய நேர்வழி மீது அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும், நேர்வழி அவர்களுக்கு காட்டப்பட வேண்டும், நல்ல விடயங்கள் போதிக்கப்பட வேண்டும். அதே போன்று சொல் செயல் கொள்கை ரீதியாக இஸ்லாமிய சமூகம் குர்ஆனின் மூலம் நெறிப்படுத்தப்பட வேண்டும். ஏன் இந்த குர்ஆன் தான் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்துடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டையாக இருக்கிறது, மோசமான சிந்தனைகளை விட்டு மனிதனை தூரமாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த குர்ஆனின் மூலமாக ஒரு சமூகம் உயர்வடையும், உச்சத்தை அடையும். குர்ஆனுடைய நேர்வழியை பெறுவது மக்களுக்கு மிகவும் அவசியமான இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. குர்ஆனுடைய நேர்வழிகள், குர்ஆனுடைய ஒளி. எனவே நாங்கள் வாழக்கூடிய இந்த குறிப்பாக இந்த காலத்திலே, இந்த காலம் சோதனைகளும் ஃபித்னாக்கள் நிறைந்த காலமாக இருக்கிறது. குர்ஆன் தான் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குர்ஆன் என்பது ஒரு சிறந்த நண்பனை போல, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக சடைவு ஏற்பட மாட்டாது. எனவே குர்ஆனுடைய அந்த ஒளியை நாங்கள் பெற முயற்சிக்க வேண்டும், குர்ஆனுடைய பிரயோசனங்களை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், இருலகத்திலே வெற்றியை பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அல்-இஸ்ரா 9வது வசனம், இந்த குர்ஆன் மனிதர்கள் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று யார் சாலிஹான அமல்களை செய்வார்களோ அப்படியானவர்களுக்கு இந்த குர்ஆன் அவர்களுக்கு மகத்தான கூலி கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்கிறது. குர்ஆனை சுமந்தவனே, குர்ஆனுடைய அந்த சுமந்திருக்கிறாய் என்ற விடயத்தை கொண்டு நீ பெருமிதம் கொள்வாயாக, சந்தோஷம் அடைவாயாக, அதை நீ ஓதி வருவாயாக. ஓதுவது அது ஒரு மறுமை சம்பாத்தியமாக இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய மஃபிரத்துக்கு காரணமாக அது அமைந்திருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார்.